2025 NMMS எக்ஸாமில் மேட் கொஸ்டினில் 2025 நடந்த கொஸ்டினில் 51 55 பார்க்க போகிறோம். எண்களை வரிசைப்படுத்தும் ஒரு இயந்திரம் கொடுக்கப்படும் உள்ளீடுகளை பின்வரும் படிநிலைகளில் வரிசைப்படுத்துகிறது. ஒவ்வொரு படிநிலைகளிலும் உள்ள விதிமுறைகளை கண்டறிந்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க. ஒரு மெஷினுக்கு இன்புட்டாக கொடுக்குறோம், அது ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒரு ஆன்சரை கொடுக்குது. இப்படியே ஃபைனலாக ஒரு இறுதி படிநிலை கொடுக்க போகுது. இப்போ உள்ளீடு பாருங்கள், 60 30 45 12 55 கொடுத்தா முதல் படிநிலையில் என்ன சொல்லுதுன்னா, இந்த 12 முன்னாடி கொண்டு வருது. 12 எப்படின்னு பாருங்கள், இருக்கிறதுலேயே சின்ன நம்பர் தான் 12. 12 முன்னாடி கொண்டு வந்துட்டு மிச்ச நம்பர்லாம் பின்னாடி தள்ளிடுது. 60 30 45 55 பின்னாடி எழுதிடுது பாருங்கள். 12 இங்கே எழுதிட்டு 60 30 45 55 அப்படியே எழுதிடுது. அடுத்ததில் அந்த 12 அப்படியே இருக்குது. இந்த 4ல் சின்ன எழுத்து எது? சின்ன நம்பர் 30 இங்கே கொண்டு வந்துட்டு இந்த நம்பரை பின்னாடி தள்ளிடுது. 60 45 55. அதுக்கடுத்து 12 அப்படியே இருக்குது, 30 அப்படியே இருக்குது. இந்த 3ல் எது சின்னது? 45 இங்கே கொண்டு வந்துட்டு இந்த 60 55 பின்னாடி தள்ளிடுது. அடுத்ததில் 12 30 45 அப்படியே இருக்குது. இது ரெண்டுலேயும் சின்னது எது? 55 இந்த 60 பின்னாடி தள்ளிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி பாருங்கள், 12 30 45 55 60 அப்போ ஏறு வரிசையில் எழுதிடுது. இதுதான் இறுதியான படிநிலை. அப்போ படிநிலை 4 ஆனது இறுதி படிநிலை ஆகும். இப்படித்தான் அது என்ன செய்யுதுன்னா, ஒவ்வொரு படிநிலையை உருவாக்குது, இறுதியாக ஏறு வரிசையில் எழுதி முடிச்சிருது. இதுதான், இதை வச்சுக்கிட்டு கொஸ்டின் கேட்க போகிறாங்க. இப்போ பாருங்கள், இப்போ 51வது கொஸ்டின் எப்படி இருக்குன்னா, உள்ளீடு 10 100 12 65 2 90 எனில் ரெண்டாவது படிநிலை என்னன்னு கேட்குறாங்க. முதல் படிநிலை எழுதுவோம். முதல் படிநிலையில் சின்ன நம்பர் இதில் எது? 2 சின்ன நம்பர் எழுதியாச்சு. எழுதிட்டோம்னா மிச்சம் என்ன இருக்குது? 12 100 65 90 எழுதியாச்சு. ரெண்டாவது படிநிலை எழுதும்போது 2 அப்படியே வச்சுக்கிட்டு இந்த 4ல் சின்ன நம்பர் எது? 12. மிச்சத்தங்கிட்ட தள்ளுங்க, 100 65 90. இதுதான் இரண்டாவது படிநிலை. இரண்டாவது படிநிலை ஆன்சர் எங்கே இருக்குது பாருங்கள், அதே 02 12 100 65 90. அப்போ இந்த 1 தான் ஆன்சர்.